ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் தியானித்து அதை நிமித்தம் வருகிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் யாரிடம் ஜெபிக்க வேண்டும் என்ற தலைப்பில் நாம் பார்க்கிற பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்துவானவர் அவருடைய காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு இடைப்பட்டு நம்மை வழிநடத்த விரும்புகிறார். எனவே நம்முடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவனிடத்தில் அவரிடத்தில் ஏறெடுக்கப்பட வேண்டும். வேத வசனங்களிலே யோவான் 14 அதிகாரம் 13-14 வசனங்கள் சொல்கிறது, நீங்கள் என் நாமத்தினாலே ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி, அதாவது இயேசுவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 தீமோத்தேயுவிலே நாம் பார்க்கிற பொழுது 1 தீமோத்தேயு 2:5 நாம் பார்க்கிற பொழுது, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே என்று சொல்லி அந்த வேதவசனம் சொல்லுகிறது. எனவே ஒரே மத்தியஸ்தராக இருக்கிற தேவனுக்கும் மனுஷருக்கும் ஒரே மத்தியஸ்தராக இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 4:10 வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தரை மட்டும் பணிய வேண்டும் என்று சொல்லி அந்த பழைய ஏற்பாட்டில் அந்த கட்டளைகளில் எழுதப்பட்டிருப்பதை நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய கிறிஸ்துவாகிய தேவன் அந்த பிசாசின் முன்பதாக குறிப்பிட்டு அவனை விரட்டுகிறதை பார்க்கிறோம். எனவே நாம் யாரிடம் ஜெபிக்க வேண்டும்? இயேசுவிடம் நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்ததாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி தேவன் இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அதாவது சீடர்களுக்கு அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி. நாம் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை இயேசுவின் நாமத்தினாலே அவரை அணுக வேண்டும். என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எனவே தேவனிடத்தில் இயேசுவின் மூலமாய் நாம் செல்கிறோம். அடுத்ததாக யாத்திராகமம் 20 அதிகாரம் 3-4 வசனங்களை பார்க்கிற பொழுது, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை சேவிக்கவும் நமஸ்கரிக்கவும் வேண்டாம் என்று சொல்லி தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த கட்டளைகளில் இது ஒரு பிரதானமான முக்கியமான கட்டளையாக இருக்கிறது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை மட்டும் சார்ந்திருக்க வேண்டும். மற்ற காரியங்களை நாம் சார்ந்திருந்தோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில சாபங்களை வர வைக்கிறவர்களாக இருக்கிறோம். 2 ராஜாக்கள் 1 அதிகாரம் முதல் 4 வசனங்களை பார்க்கிற பொழுது, அதில் ஒரு ராஜா தன்னை குறித்து விசாரிக்கும்படி பாகால் என்பவனுடைய தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய ஜனங்களை அனுப்புகிறான். எலியா என்ற ஒரு தீர்க்கதரிசி இடத்திலே அவர் வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றால் நீ பாகால் சேவகத்திலே விசாரிக்கிறாய் என்று சொல்கிறார். எனவே தேவனை அன்றி தேவனை கிறிஸ்துவை கர்த்தரிடம் அறிந்த பின்பும் நாம் மற்றவர்களிடத்திலே விசாரிக்கிறவர்களாக இருப்போமானால் நம்முடைய எல்கைகளிலே நாம் சாபத்தை வரச் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அடுத்ததாக ஏசாயா 8 அதிகாரம் 19 வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, அந்த கிறிஸ்துவை அன்றி மற்றவர்களிடத்திலே கேட்கிறவர்கள் அஞ்சனம் பார்க்கிறவர்களை பார்த்து சொல்லியிருக்கிறார், விடியற் காலத்து வெளிச்சம் நமக்கு இல்லை. அதாவது செழிப்பு விடியற்கால வெளிச்சத்தை போல எழும்பும் என்ற அந்த செழிப்பு அவர்களுக்கு இருப்பதில்லை. இன்னும் எசேக்கியேல் 14 அதிகாரம் 3 வசனம், எசேக்கியேல் 20 அதிகாரம் 3 வசனம், இவைகளை நாம் பார்க்கிற பொழுது நாம் கிறிஸ்துவை அன்றி மற்ற காரியங்களை சார்ந்திருக்கிற பொழுது நாம் தேவனிடத்தில் விசாரிக்க, தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை குறித்து முன்னெடுத்து வைக்க தகுதியை இழந்து விடுகிறோம். எனவே அருமையானவர்களே, நாம் 1 தீமோத்தேயு 2:5 நாம் ஒருவரை வாசித்து, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்றபடி இயேசுவை அன்றி வேறொரு காரியங்களையும் முன்னிறுத்தாதபடிக்கு, எந்த விதமான சிலைகளையும் எந்த விதமான வேறு காரியங்களையும் முன்னிறுத்தாதபடிக்கு, விக்கிரகங்களை நம்முடைய இருதயத்திலே நாம் நாட்டாதபடிக்கு தேவனை முன்னிறுத்தி இயேசுவை முன்னிறுத்துவோம். இயேசு என்ற நாமத்தினாலே நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன்.